2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷமே இருக்கிற நிலையில டிஎம்கே உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. ஆண்டாண்டு காலமாவே டிஎம்கேல முதல் குடும்பத்துக்குள்ள அதிகார போட்டி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. கருணாநிதி அவர்கள் தலைவரா இருந்த காலத்துல மு.க. ஸ்டாலின், மு.க. அழகிரி இவங்க 2 பேருக்குமே இடையில அதிகார போட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறமா கருணாநிதி குடும்பத்துக்கும் மாறன் குடும்பத்துக்கும் இருந்த அதிகார போட்டி, அதுக்கப்புறமா டிஎம்கே தலைமை பொறுப்புக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்ததுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கனிமொழிக்கும் இடையில இருந்த அதிகார போட்டி, இப்போ முதல்வர் குடும்பத்துக்குள்ளேயே உதயநிதி ஸ்டாலினுக்கும் சபரீசனுக்கும் இடையிலான அதிகார போட்டி உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி உதயநிதி அவர்களுக்கும் கனிமொழிக்கும் இடையில நடந்த அதிகார போட்டி இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கும் சபரீசனுக்கும் நடந்துட்டு வரனால இத வேடிக்கை மட்டுமே பார்த்து சாதுரியமா அரசியல் காய்களை நகர்த்திட்டு வராரு கனிமொழி அவர்கள். வர்ற 2026 தேர்தல்ல டிஎம்கேல இருக்கிற மூத்த தலைவர்களை ஓரங்கட்டணும் அப்படிங்கறதுல பிடிவாதமா இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முக்கிய காரணமே டிஎம்கேல இருக்கிற மூத்த தலைவர்கள் தனக்கு மரியாதை தரல அப்படின்னும், மூத்த அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது சொன்னா எதுவா இருந்தாலும் நாங்க அப்பா கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உதாசீனப்படுத்தினதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம டிஎம்கே மூத்த தலைவர் துரைமுருகனுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வரா வந்தது விருப்பம் இல்ல. குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக்கணும் அப்படின்னு முதல்வர் முடிவு செஞ்சப்போ 2 துணை முதல்வர்களை கொண்டு வாங்க. அதுல தனக்கும் ஒரு துணை முதல்வர் வேணும் அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் காய்க நகர்த்தினதாவும், அதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு துணை முதல்வர் தர்றோம், ஆனா உங்ககிட்ட இருக்கிற கனிம வளத்துறையை விட்டு கொடுங்க போதும் அப்படின்னு கேட்டப்போ, எனக்கு துணை முதல்வர் வேணாம், கனிம வளத்துறையே போதும் அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் தெரிவிச்சதாவும், ஆனா இப்போ அவர்கிட்ட இருந்த கனிம வளத்துறையும் தட்டி பறிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில ஆரம்பத்துல இருந்தே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வர்றதுக்கு துரைமுருகன் அவர்கள் அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த நிலையில தான் இப்போ முதல்வருடைய மருமகனா இருந்தாலும் கூட கட்சியில அதிகாரமிக்க பதவி இல்லாதனால கட்சிக்காரர்கள் மத்தியிலையும் அரசு அதிகாரிகள் மத்தியிலையும் தனக்கு மரியாதை இல்ல அப்படின்னும், அதனால தனக்கு கட்சியில அதிகாரமிக்க பதவி வேணும் அப்படின்னு காய்களை நகர்த்திட்டு வராரு சபரீசன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா தனக்கு போட்டியா சபரீசன் உருவெடுக்க தொடங்கிட்டாரு அப்படிங்கிற அதிருப்தியில உதயநிதி இருக்கிறதா சொல்லப்படுது. இருந்தாலுமே ராஜ்யசபா எம்பிக்கான காய்களை சபரீசன் நடத்திட்டு வரனால அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிற வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாயிருக்கு. வர்ற 2026 சட்டசபை தேர்தல்ல சபரீசனுக்கு தொடர்புடைய பெண் நிறுவனம் தான் வேட்பாளர்களை தேர்வு செய்ய இருக்கிறதா கூறின நிலையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறைஞ்சது 100 தொகுதிகள்ல தான் தேர்வு செய்யப்படக்கூடிய வேட்பாளர்களை நிறுத்தணும் அப்படின்னும் காய்களை நகர்த்திட்டு வரதா சொல்லப்படுது. அந்த வகையில இப்போ டிஎம்கேக்குள்ள நடக்கிற அதிகார போட்டியில உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சபரீஷன் அவர்களுக்கும் இடையிலான மோதல் பாத்தீங்கன்னா உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.